ஹாய் மக்களே, இது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே vlog தான். மத்தியானம் லஞ்சு வாழைத்தண்டும் சிறுபருப்பும் அப்படி கூட்டு மாதிரி பண்ணியாச்சு. சுரக்காவும் பருப்பும் கடைச்சிட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தோம். அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா இட்லி மாவு இருந்துச்சு. எனக்கு ஆப்பத்துக்கு அளவும் தெரியாது, போட்டு இது பண்ண தெரியாது, சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இட்லி மாவுலவே ஆப்பம் மாதிரி செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு போகும்போது தேங்காய் பையெல்லாம் கொடுப்பாங்க. அந்த தேங்காய்லாம் இருந்தது, ஏற்கனவே பாதி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. சரி நம்ம இப்படி தேங்காய் பால் எடுத்தாவது ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நேற்று சந்திரகிரகணமோ என்ன சொல்லியிருந்தாங்க. மறுநாள் ஏஞ்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனில் போகணும், பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணணுன்னாங்க. எல்லாம் கரையாக இருந்தது. கொஞ்சம் ஹார்பிக்கும் ப்ரில் லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எல்லாம் தொடச்சி பொட்டெல்லாம் வச்சு பூ வச்சு எல்லாத்தையுமே மாட்டி கிளியர் பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கி விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணணும்ல, அந்த அழுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த ப்ரில்லு ஹார்பிக்கு கொஞ்சம் சோடா மாவு போட்டு கிளியர் பண்ணியிருந்தேன். சூப்பராக நீட்டாக ஆயிடுச்சு. எல்லா ஃபோட்டோஸ்க்குமே பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.